ஓவராலா பார்த்தீங்கன்னா, இந்த கிரிப்டோலன்னு வந்தாலே ஹேக்கிங், இல்ல எக்ஸ்சேஞ்ச் டவுன் ஆயிரும். இல்ல ஓவரால் எக்ஸ்சேஞ்ச் மூடிட்டு போயிருவாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் தான் இருக்கும். அதுக்கான மெஜாரிட்டி ரீசன் என்னன்னா, இந்த கிரிப்டோல ஹேக்கிங் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் மச் ஹையர். நம்ம கம்பெனி நம்ம ஊர்ல விடுங்க. ஹாங்காங்ல, கனடால இந்த மாரி லார்ஜர் கம்பெனிஸே ஹோல் எக்ஸ்சேஞ்சே மூடிட்டு போயிருக்காங்க. இல்ல ஹோல் எக்ஸ்சேஞ்ச்ல இருக்க பிட்காயின மொத்தமா ஹேக் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மெயினா அந்த ஸ்பாட் ட்ரேடிங். ஸோ ஜென்ரலா நீங்க வாங்குற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே ஜென்ரல் லெட்ஜர்ல இருக்கும். எனிபடி கேன் ட்ரேஸ் இட். ஸோ அதனால இந்த ஸ்பாட்ல இருக்கும்போது ஈஸியா பீப்பிள் கேன் ஹேக் இட். பட் எஃப்என்ஓல இருக்கும்போது தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஆஃப் ஹேக்கிங். ஏன்னா அந்த சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்குள்ளேயே அது போகாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாரி இந்த டாரன்ஸ் எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா? ஒரு நடு செ ஒரு சென்ட்ரலைஸ்ட் பிளேஸ் இருக்கும். யார் வேணா ஆக்சஸ் பண்ணலான்ட்டு. அந்த மாரி ஒரு விஷயம் எஃப்என்ஓல இருக்காது. ஏன்னா எஃப்என்ஓ பொறுத்தவரைக்கும் இட் இஸ் க்ளோஸ்டு சர்க்கிள். அது என்னென்ன நடக்குதோ எல்லாமே இந்த டெல்டா எக்ஸ்சேஞ்ச்குள்ள தான் நடக்கும். ஸோ இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் பிட்காயின் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா, ஸோ அந்த பிட்காயினோட காசு இந்த டெல்டாக்குள்ளே போகுது. அண்ட் அவங்க கிவிங் யூ கான்ட்ராக்ட். ஓகே, நீங்கள் ஒரு 10 லாட்ஸ் வாங்கியிருக்கீங்க, 20 லாட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்ற ஒரு கான்ட்ராக்ட் வரும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாம். பட் இதுக்குள்ள ஹேக்கிங்கிறது இம்பாசிபிள்.